வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கோம். என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. மப்டியில் இருக்கேன். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11 மணி. நம்ம கடையோட சின்ன ஒரு அப்டேட் தான். நிறைய பேர் கேட்டீங்க, நம்ம கடை எப்படி இருக்குது, கடையோட நிலவரம் எப்படி இருக்குது, கடையில் என்னென்ன பொருள் வச்சுருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் நம்ம கடையை காட்டிடுறேன் வாங்க. கடையில் நிறைய அப்டேட் நடந்திருக்கு. இதான் காய்ச்சி நம்ம கடையோட என்ட்ரன்ஸு. நம்ம என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூம் இருக்கும். நம்ம கஸ்டமர்லாம் இங்கே தான் உட்கார வச்சு நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கொடூர மான்ஸ்டர் டேங்க் இருக்குது. நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா அவரி மீன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே பேசலாம். ஜாலியாக இருக்கும். இங்கே ஒரு டேங்க் இருக்குது, இங்கே ஒரு டேங்க் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டேங்க் இருக்குது. இதில் தான் தாம்பரம் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்தாங்கன்னா நம்ம உட்காந்து பேச வச்சுருக்க இடம். இங்கே தான் சேர் போட்டு உட்காந்து பேசுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கடை. இதான் பார்த்திங்கன்னா மெயின். இங்கே தான் வந்து கடை ஆர்டர் எடுக்கிறது, ஆன்லைன் ஆர்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தான் நடக்கும். சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? 10 மணிக்கு எடுக்கிற படம் முடிப்பாங்க. இது டெய்லி எத்தனை மணிக்கு வேலைக்கு வரீங்க? காலைல இங்கே தாங்க தங்கிட்டு இருக்கேன். கல்யாணம் தான் இன்னும் வீட்டுக்கு கூட வச்சுட்டு போல. அந்த புள்ள போட்டால் யாருன்னு எனக்கு கேட்குது. அதாவது இது வந்து கேஜி படத்தில் அந்த நராட்சி இருக்கு பார்த்தீங்களா, உள்ளே வந்துட்டு அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சிச்சு. அது கூட இல்லைங்க, கஸ்டமரு எங்கிட்ட ஒரு வாரமாக இந்த ப்ராடக்ட் கேட்டேன். இன்றைக்கி தான் நீங்கள் ஸ்டாக் எடுத்துருக்கீங்க. கஷ்டப்பட்டு அவனை தேடி பிடிச்சி நான் அனுப்புனேன். தம்பி எனக்கு வேணாம், நான் வேறு ப்ராடக்ட் பார்த்துட்டு அப்படின்னு மன உளைச்சல் பண்ணுறாங்கன்னு. நான் என்னடா பண்ணுறது காய்ஸ். அப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்டாக்கு பிரச்சனை. ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம இப்போ தான் புது கடை, கிட்டத்தட்ட 50 நாள் தான் ஆகுது கடை ஓப்பன் பண்ணி. நிறைய பழக்க வழக்கம் கிடையாது. நம்ம அப்படியே யூடியூப் சேனல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கடைக்கு வந்துவிட்டோம். என்ன பொருள் வாங்கணும் எல்லாமே நமக்கு தெரியும். பட் ஸ்டாக் தர மாட்டுறாங்க. கம்மியாக வாங்கினா பல்காக வாங்க சொல்கிறாங்க. இப்போதுக்கு மட்டுமே கடைக்கு வைக்க செலவு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் தாண்டிச்சு கைஸ். நம்மலாம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி தான். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு அழகாக செட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாருமே இங்கே தான் இருக்கோம். நம்ம டீமே பார்த்தீங்கன்னா கடையில் தான் படுக்கிறது, தூங்குறது, திங்கிறது எல்லாமே. காலைல எத்தனை மணிக்கு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம்? தூங்குனாதாங்க காலையில் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க. எனக்கு வீட்டு இந்த வாசப்படி விட்டு வெளியே போல எது சூரியன் எது நிலான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எனக்கு. நைட்டு சம்பவம் தான் கைஸ். 24 மணி நேரம் சர்வீஸ்ன்னு போட்டிருந்தேன். அதுக்காக நேற்று 1 மணிக்கு ஒரு கஸ்டமர் ஃபோன் போட்டு சரியான வாக்குவாதம் கைஸ். நீங்கள் நம்ம குரூப்பில் இருந்தீங்கன்னா தெரியும். நைட்டு ஒரு போஸ்ட் போட்டு திடீர்னு டெலீட் பண்ணியிருப்பேன். என் குடும்பம் வரைக்கும் திட்டாங்க. அதுக்கப்புறம் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன். எடுத்து போல எங்கள் தாத்தாவை தோண்டி திட்டிட்டு மறுபடியும் போஸ்ட்டேன். ஓகே கைஸ், 1 மணிக்கு ஃபோன் பண்ணி ப்ரோ ஃப்ராக்ஸ் இருக்கா அப்படின்னா அப்புறம் நான் காலையில் அனுப்புடா. ஓகே கைஸ், ஃபஸ்ட் நம்ம கடையை கேட்டுறேன். உள்ளே வாங்க. இதான் நம்ம கடை, மெயின் கடை. இதில் தான் பார்த்தீங்கன்னா டெமோ எல்லாமே இருக்கும். கஸ்டமர் உள்ளே வந்தாங்கன்னா டேரெக்டாக இங்கே வச்சு தான் எல்லாத்தையும் காட்டுவோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராடு செக்ஷனு கைஸ். கஸ்டமர் உள்ளே வந்தோன்னா ஃபஸ்ட்டு காட்டுறது ராடு செக்ஷன் தான். ராடு செக்ஷனில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கணும். 4 ரேக் நிறைய ராடு இருக்குது. ஒரு ரேக்கில் 16 இருக்கும். அப்போ 4 × 16 மாடல்ஸில் ராடு அவைலபிளாக இருக்குது, ரெடி டு ஸ்டாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட டேங்க் இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டேங்கு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாலர் வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்லிங் ஷாட்டு, நமக்கு தேவையான அக்சசரிஸு, போல்ராடெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே ஸ்டாக் வச்சுருக்கோம். போல்ராடு பற்றி பெருசாக வீடியோ பண்ணுறதில்ல, எனக்கு விருப்பம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா இருக்குது. போல்ராடு எல்லா மாடலுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லிங் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டே இருக்கும் கைஸ். உங்களுக்கு தேவையான ஸ்லிங் ஷாட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இந்த உண்டிக்கோல் கொண்டு இருக்கும். ஸ்லிங் ஷாட்டு அதுக்கான உண்டிக்கோல். இது வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி. ஸ்லிங் ஷாட்டில் மொத்தம் 3 குவாலிட்டி இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சன்கிளாஸும் கொடுக்குறோம். நம்ம இதில் வந்து சன்கிளாஸ் வந்துடும், காம்ப்ளிமெண்ட்ரியாக கிடைக்கும். உங்களுக்கு இது வந்து ஒரு காம்போவில் கிடைக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட லூர்ஸ் ஐட்டம் பிஎஃப்டியில் அல்ட்ராலிக் லூர்ஸ் லான்ச் பண்ணிட்டோம். நான் அதை பற்றி பெருசாக வீடியோ பண்ணல. டைம் இல்லை கைஸ், சத்தியமாக டைம் இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம். யூடியூப் வீடியோ ஒரு பக்கம் பார்க்கணும், கடை வேலையும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம பிஎஃப்டியில் வந்திருக்கு அல்ட்ராலைட்டில் நிறைய மாடல்ஸ் வச்சுருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ரேடியம்லாம் இருக்குது. ரேடியமில் அல்ட்ராலைட் லூர்ஸுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. அதை பற்றி என்னால் பேச முடியல, மன்னிச்சிடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கடை நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அல்ட்ராலைட் லூர்ஸு எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரீல்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பின்னிங் ரீல்ஸில் நிறைய மாடல்ஸ் இருக்குது கைஸ். மேலே இருக்கிறது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 2000 ரூபாய்க்கு மேலே உள்ள தரமான ஸ்பின்னிங் ரீல்ஸு. நீங்கள் நல்ல தண்ணியிலையும் யூஸ் பண்ணலாம், கடலில் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி மேலே வெரைட்டியாக வச்சுருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா பிசி ரீல்ஸு. நம்ம கடையோட ஃபேவரட்டே பார்த்தீங்கன்னா பிசி ரீல்ஸ் தான். 1, 2, 3 மாடல்ஸ்லாம் கிடையாது. பிசி ரீல்ஸில் 100க்கு மேலே மாடல்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், வெறித்தனமாக வச்சுருப்பேன். இன்றைக்கி டேட்டுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க எல்லா மாடல் இருக்குது. இங்கே பாருங்கள், கேஸ்கிங்கில் உள்ள மாடல்ஸ் இருக்குது. கேஸ்கிங்கில் மட்டுமே என்ன போட்டு 5 மாடல் இருக்குது. 5மே ட்ரெண்டிங்கான மாடல்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் விலை கம்மியாக வேணும் அப்படின்னா சீசர் இருக்குது. சீசர்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான மாடல்ஸ் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பைனியர் மாடலும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. பைனியரில் இந்த மாடல் ரீலு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பைனியரில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரீல் எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் லீடிங்கில் போயிட்டுருக்க ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரீலு கிங் காஸ்ட்டு. இந்த பட்ஜெட்டில் இதை அடிச்சுக்க ரீலே கிடையாது கைஸ்.
அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2400 தான் வருது. இந்த பட்ஜெட்டில் இதான் கிங்கு, உண்மையாகவே கிங்கு தான் கிங் கேஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல, லுக்கானாவில் ஃப்ளிக்கர் ரீல் இருக்குது. லுக்கானாவில் ஃப்ளிக்கர் மட்டும் கிடையாது, இன்னைக்கு டேட்டுக்கு வரைக்கும் லுக்கானாவில் என்னென்ன மாடல் இருக்கோ எல்லாமே இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க நம்ம லுக்கானாவுக்கு பெருசாக வீடியோ போடாதனால நம்ம கடையில் லுக்கானா பொருள் இல்லை அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. லுக்கானாவில் இருக்க A to Z எல்லா பொருளுமே நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது. லுக்கானாவில் இருக்க எல்லா பொருளும் பற்றி வீடியோஸ் அடுத்தடுத்து வருது. அடுத்த மாதத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லுக்கானா வீடியோஸ் நிறைய எக்கச்சக்கமாக வரும், பாருங்கள். எல்லா ரீலுமே கைஸ், எந்த ரீல் எடுத்து ஒரு ரீல் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டகு கானான்னு வச்சுக்கோங்க. லுக்கானா டகு கானால என்ன விஷயம் நல்லாயிருக்கும், என்ன விஷயம் நல்லா இல்லை, எதனால் டகு கானா வாங்கலாம், எதனால் வாங்கக்கூடாது, இது யாருக்கு செட் ஆகும், செட் ஆகாது, இதை பற்றி டீட்டெயில் வீடியோஸ் அடுத்தடுத்து வருது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா ரீல்ஸ் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம கடையில் 700 ரூபாயில் ஆரம்பித்து பிசி ரீல் ஸ்டார்ட் ஆகுது. 700 ரூபாயில் ஆரம்பித்து 70,000 வரைக்கும் இருக்குது. நீங்கள் சிமானோவில் ஹையர் அண்ட் ரீல் கேட்டாலும் என்னால் வாங்கி கொடுக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ரீல்ஸ், இது ஃபுல்லாக பிகினர்ஸ்க்கு தான். பிகினர்ஸ்க்காக மட்டுமே ஒரு செக்ஷன் ஒதுக்கியிருக்கேன். இதில் 50 மாடலுக்கு மேலே இருக்குது. பியூராக பார்த்தீங்கன்னா பிகினருக்கு மட்டும்தான், எல்லாருமே வாங்கிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, ரேட்டில் இப்போ வந்து ரொம்ப சண்டை போடுறீங்க. ஃபஸ்ட்டு என்ன மன்னிச்சிடுங்க. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன பசங்க ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு கால் மட்டும், வெறும் ஃபோன் கால்ஸ் மட்டும் ஒரு 500க்கு குறையாமல் வருது கைஸ். அதனால தான் எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலே 500னா மெசேஜ் எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2000 மெசேஜ் வருது. மன்னிச்சிடுங்க. இதுக்கு நாங்கள் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இதை வந்து இந்த பிரச்சனையை முடிச்சிடறோம், கவலைப்படாதீங்க. அப்புறம் தயவுசெய்து இந்த பள்ளி கல்வித்துறைக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த 3 நாள் லீவெலாம் விடாதீங்க, எங்களை போட்டு தள்ளிடுறாங்க. எவ்வளோ கால்ஸ் தெரியுமா சின்ன பசங்க. கைஸ் இப்போ நம்ம ஹேண்ட்மேடு செக்ஷனில் இருக்கோம். இதான் ஹேண்ட்மேடு ஃப்ராகு. ஹேண்ட்மேட் ஃப்ராகில் ரியல் வாரியரு, ஹேண்ட் கிராஃப்ட்டு, ப்ரொகி வாரியரு, பிராவோ இருக்க எல்லா பிராண்டும் பண்ணுறோம் கைஸ். ஹேண்ட்மேட் ஃப்ராகில் இருக்க எல்லா பிராண்டும் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. இங்கே பார்த்துக்கங்க, எல்லா மாடல்ஸ் இருக்குது. பாண்டா ஃப்ராக்லாம் நிறைய பேர் கிடைக்கலைங்கிறீங்க, நம்மகிட்ட ஒரிஜினல் பாண்டா இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாமே ஒரிஜினல் ஐட்டம் மட்டும் தான், எந்த ஒரு டூப்ளிகேட்டும் பண்ணுறதில்ல, லோக்கல் மேக் எதுவுமே பண்ணுறதில்ல, பியூராக இம்போர்ட் ஐட்டம் மட்டும்தான் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இருக்குது ஜெட்டு ஃப்ராக். இதெல்லாம் நல்ல ரிசல்ட் இருக்குது, நம்ம ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கோம், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ தான் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்திருக்கு வாத்துக்குட்டி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெக்ஸோட ஃப்ளேபக்கை மிஸ் பண்ணுவீங்க. பெக்ஸோட ஃப்ளேபக் தான் விற்கணும்னு எனக்கும் ஆசை. இப்போ மார்க்கெட்டில் சுத்தமாக இல்லை கைஸ், வேறு வழி கிடையாது. புரகிவாரி இல்லை, அதே மாதிரி சேம் ஃப்ளேபக் மாதிரியே தான் இருக்குது. இதுவும் ஒரு வாத்துக்குட்டி தான், வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது, ஆக்ஷனும் நல்லா இருக்குது, ரிசல்ட்டும் நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக உள்ள இறங்கியிருக்காப்புல, இங்கே வருங்க, செம்மையாக இருப்பாப்புல. நிறைய மாடல்ஸ் இருக்குது கைஸ், டிஃபெண்டர் இருக்குது, நிறைய மாடல் இருக்குது. இங்கே பாருங்கள், பெரிய பெரிய ஃப்ராக் கேட்குறவங்களுக்காக பெரிய ஃப்ராகும் வச்சுருக்கோம். எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது கைஸ். புரகியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய நல்ல ஃப்ராக்ஸ் வருது. புரகி வாரியர் பார்த்தீங்கன்னா கைஸ் நிறைய நல்ல புது மாடல்ஸ் வந்திருக்கு. புரகி வாரியர் மட்டும் கிடையாது, புரகி 2 பிராண்டுக்கும் தமிழ்நாடு டீலர்ஷிப் ரைட்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்மகிட்ட ஸ்டாக் வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கோன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிலிக்கான் ஃப்ராக்ஸு கைஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிலிக்கான் ஃப்ராக் செக்ஷனு. சிலிக்கான் ஃப்ராகில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ராக் இருக்குது. நிறைய பேர் சிலிக்கான் ஃப்ராகில் ரிசல்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. சிலிக்கான் ஃப்ராகில் பக்கா ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் 150 ரூபாய்க்கு இந்தளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும், ரொம்ப அதிகம். அப்புறம் என்ன டேஷுக்கு நீ வீடியோ பண்ணலன்னு கேட்காதீங்க. நம்ம இத்தனை நாள் நடத்திட்டு இருந்தது யூடியூப் சேனல் கைஸ். யூடியூப் சேனலோட வருமானம் தான் நமக்கு சோர்ஸு. அதனால் ஒரு ஃப்ராக் வச்சு ஒரு வீடியோ பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ராக் வச்சு தான் இன்னொரு வீடியோ பண்ண முடியும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஒரே ஃப்ராகில் வீடியோ பண்ண முடியாது. ஸோ நாங்கள் நிறைய ஃப்ராகில் பண்ணனால எங்களுக்கு தெரியும் எந்த ஃப்ராக் நல்லாயிருக்கும், எது நல்லா இல்லை, எது ஓகே, பிகினர்ஸ்க்கு எது கொடுக்கலாம், எல்லாமே ஓரளவுக்கு தெரியும் கைஸ். நீ தாராளமாக நம்பி வாங்கிக்கலாம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு ஃப்ராகு, சிலிக்கான் ஃப்ராகு, எல்லா ஃப்ராகும் இருக்குது. ஜம்ப் ஃப்ராக் கொண்டு ஜம்ப் ஃப்ராக்லாம் இப்போ தான் வந்திருக்கீங்க பாரு, புதுசாக இப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஜம்ப் ஃப்ராகில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஜம்ப் ஃப்ராக்லாம் நிறைய கொண்டு வந்திருக்கேன். ஓகே மக்களே, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், முடிஞ்சால் நம்ம கடைக்கு நேராக வாங்க. எதுக்காக நேராக வாங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா ரீலையும் நீங்கள் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்கலாம். ஒரு ரீலும் ஒரு வெயிட்டில் இருக்கும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இப்போ பைட் காஸ்டிங் ரீல் அப்படின்னாலே ஸ்னேக்கட் பிடிக்க, இல்லாட்டி அவுரி மீன் பிடிக்க, நாட்டு விரால் மீன் பிடிக்க அப்படின்னு கிடையாது கைஸ். ஒரு ரீலும் ஒரு குறிப்பான வெயிட்டை தாங்கும். இப்போ நீங்கள் பெரிய அவுரி பிடிக்கிறீங்கன்னா பெரிய ரீல் வாங்கணும், சின்ன மீனுக்கு சின்ன ரீலு, இல்லை பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக, அல்ட்ராலைட் ஓரியன்டாக நிறைய இருக்குது கைஸ். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். ரீல் மட்டுமே கிடையாது கைஸ், ராடெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம கடையில் எல்லா ராடும் இருக்குது. கிட்டத்தட்ட வெறும் 750 ரூபா. 750 ரூபாய்க்கு ஒரு 7 ஃபீட் ராடு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு கீழே இருக்குது. 750 ரூபாங்கிறது நீங்கள் விரால் பிடிக்கிற ராடு. இந்த ராடில் ஆரம்பித்து 20,000 ரூபாய்க்கு நல்ல பிராண்டட் ஐட்டம் வரைக்குமே நம்ம கடையில் இருக்குது. நம்ம கடையிலே இல்லை அப்படின்னாலும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் ஸ்டாக் எடுத்து கொடுப்போம். அது மட்டும் கிடையாது, நம்ம கடையில் ஆல் ஓவர் இந்தியா மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து கொரியர் சர்வீஸ் இருக்குது. விளையாட்டு சொல்ல உண்மையாக இருக்குது கைஸ். நம்ம சிங்கப்பூருக்கு அனுப்பியிருக்கோம், அப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கைக்கு அனுப்பியிருக்கோம், ஒரு கொரியர் வந்து சைனாவுக்கு அனுப்பியிருக்கேன் கைஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா வியட்நாமுக்கு அனுப்பியிருக்கேன். நிறைய கண்ட்ரீஸ்க்கு அனுப்புகிறோம். சர்வீஸ் பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்தோட ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் கைஸ்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் நம்ம கடை இதான்னு நினைக்கிறீங்க. இது கடை கிடையாது. இது வந்து கஸ்டமர் வந்தால் நாங்கள் காட்டுற இடம், அவ்வளோதான். இங்கே வச்சு தான் பொருளெல்லாம் காட்டுவோம் நாங்கள். அப்புறம் இங்கே வச்சு நாங்கள் நியாயம் பேசுவோம். இந்த இடத்துல உட்காந்து கஸ்டமர் கூட ஜாலியாக விளாண்டு பேசிக்கிட்டு இருப்போம். நிறைய கஸ்டமர் வரீங்க, அவங்க கூடலாம் இங்கே தான் பேசுவோம். அப்புறம் நம்ம உண்மையான கடை எங்கே இருக்குன்னு காட்டுறோம் பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நான் நம்மளோட உண்மையான கடையவே காட்டுறேன். உள்ளதாக இருக்குது நம்ம கடை, வாங்க. திறந்து உள்ளே போனீங்கன்னா கடை கிடையாது கைஸ், கடலே இருக்கும். ஏய் சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்க போகிறேன். தூங்க போகிறது எது பவுடர் அடி செண்டு போட்டுட்டு இருக்க? இப்போதான் கனவுல நிறைய தேவதைகள் வருவாங்க. என்னது தேவதை? இங்கே வாங்க கொஞ்சம் குலாச்ச போல இந்த முகரையை பாருங்க, பவுடர் அடிச்சிருக்கான் பாருங்க. எத்தனை மணிக்கிட்டு இது என்ன தெரியுதா? அறுத்து விட்டுருவேன். வா கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க சார். கைஸ் இதான் நம்மளோட கடை. இந்த கடை இது வரைக்கும் நான் ரிவீல் பண்ண முடியல. இதான் நம்ம கடை, பார்த்துங்க கைஸ். ஆக்சுவலாக இதுதான் நம்மளோட கடை. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டாக் வச்சுருக்கேன். எந்த ஒரு வீடியோலையும் நம்ம கடையை நான் இது வரைக்கும் காட்டலை. இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. நம்ம கடையில் ஃபஸ்ட்டு ராடை பார்த்துக்குங்க. ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 50 ராடு வச்சுக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே ஸ்பின்னிங் ராடுக்கு மட்டுமே இவ்வளோ செக்ஷன் வச்சுருக்கேன். இது வரைக்கும் ராடு இருக்குது. இதில் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 to 3000 ராடு வரைக்கும் ஸ்டாக் வைக்கலாம். கைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசி ராடு. நம்மக்கிட்ட பிசி ராடு எக்கச்சக்கமாக ஸ்டாக் இருக்குது. இங்கே பார்த்துங்க, இதெல்லாம் லுக்கானா ராடுக்கு பின்னாடி எல்லா ராடும் இருக்குது. கைஸ் நம்மகிட்ட இல்லாத ராடுன்னே ஒன்று கிடையாது, எல்லா ராடும் வச்சுருக்கோம். மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது பிகினர்ஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மீன் பிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான A to Z எல்லா பொருளுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இதுதான் கைஸ் நம்மளோட மாபெரும் ரீல் கலெக்ஷன். குறைஞ்சது சொல்கிறேன் கைஸ், நம்ம கடையில் இருக்க குறைஞ்சபட்ச ரீல் 1000 ரீல் வச்சுருக்கேன். விளையாட்டு சொல்ல சீரியஸாக சொல்கிறேன், குறைஞ்சது 1000 ரீல் வச்சுருக்கேன். மாடல் மட்டுமே ஒரு 80 to 90 மாடல் சாலிடாக வச்சுருக்கேன். அது போக இன்னொரு 20-30 மாடல் பார்த்தீங்கன்னா அது எனக்கு பண்ண விருப்பம் இல்லை, பட் அதுவுமே நம்ம கடையில் ஸ்டாக் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 100 மாடல் ரீல் இருக்குது. 1000 மாடலுக்கு ரெடி டு ஸ்டாக்காக வச்சுருக்கேன். லுக்கானா பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக் இருக்குது. லுக்கானாவில் இப்போ இன்றைக்கி டேட்டு கரண்டில் பார்த்தீங்கன்னா புது மாடல்ஸ் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், விக்டர் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்டா ரீலை ஓப்பன் பண்ணி காட்டலன்னு கேட்காதீங்க, அதெல்லாம் ஒரு வீடியோவாக வரும். இது சும்மா ஒரு ஸ்டாக் அப்டேட், அவ்வளோதான். கொமாடோ ரீல் கேட்குறீங்க, கொமாடோ ரீல்லாம் பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்கேன்னு. இது வந்து லுக்கானாவோட கொமாடோ ரீல் இப்போ தான் லான்ச் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் தான் ஆகுது. லுக்கானாவோட கொமாடோ ரீல் இருக்குது. எல்லா ரீலுமே இருக்குது கைஸ். உங்களுக்கு தேவைப்படுற எல்லா ரீலும் இருக்குது. இங்கே வர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான நாக் அவுட் இருக்குது, டீமன் இருக்குது, இங்கே பாருங்க டெட்லியட் இருக்குது, எல்லா ரீலும் இருக்குது கைஸ். ஆல்மோஸ்ட் லுக்கான அளவில் எல்லாமே வச்சுருப்பேன். பிளாக் டைல் இருக்குது. டெட்லியட்டில் வந்த புது ரீலில் சொல்ல. ஆமாம் கைஸ், டெட்லியட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக ரீல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இதான் அந்த புது ரீலு ஜெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 16 கிலோ. அடுத்த வீடியோவில் காட்டுறேன், பிரித்து காட்டுறேன். இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா 16 கிலோ ட்ராக் கெப்பாசிட்டி கொண்டு இந்த பட்ஜெட்டில் ஒரே ரீல தான். என்ன பண்ணிட்டு இருக்க? ராடு செக் பண்ணிட்டுருக்கேன். நைட் தான் இப்படி தான் எழுப்பி விட்டேன்னா இப்படி தான் செக் பண்ணுவோம் நாங்கள். நான் வச்சுக்கிறேன் வீடியோ முடிச்சுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப்டி லூர்ஸ்லாம் இருக்குது. இந்த 2 செக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஃப்டி லூருக்கு மட்டும்தான். பிஎஃப்டி லூர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஹோல்சேல் பண்ணுறோம். சின்ன கடை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கம்மி ரேட்டில் லூர்ஸ் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட டேட்டா வாங்கிக்கலாம். எந்த ஒரு அக்சசரிஸாவது வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு கடை வைக்க போகிறீங்க, எங்கே பொருள் வாங்குறதுன்னு தெரியல, குழப்பமாக இருக்குன்னா கவலைப்படாதீங்க, நம்மகிட்டே வாங்கிக்கலாம். இதான் கைஸ் நம்ம கடை. நம்ம கடையில் எக்கச்சக்கமான ரீல் இருக்குது. எல்லா லுக்கான ஐட்டமும் ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஷர்ட் பண்ணுறோம். இது என்ன லுக்கான போல் ராடு? ஆமாம், லுக்கான போல் ராடு. இவத்துக்க 10 அடி வேணா 10 அடி, 20 அடி வேணா 20 அடி, எத்தனை அடி வேணால் வச்சுக்கலாம் கைஸ். நான் தான் சொன்னல, நம்மகிட்ட போல் ராடு, டெலஸ்கோபிக் ராடு, எல்லா ராடும் இருக்குது கைஸ். இல்லாத ராடுன்னே ஒன்று கிடையாது. இங்கே பாருங்கள், இது நம்மளோட டிஷர்ட் தான் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா யூவி டிஷர்ட் பண்ணுறோம். இதை போட்டுட்டு நீங்கள் நல்ல வெயிலில் தாராளமாக சுற்றலாம். அதுவுமே ஒரு மாடல் இல்லை, 5 மாடல். ஆமாம் கைஸ், 5 மாடல் இருக்குது. இந்த டிஷர்ட்டில் வந்து 3 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் வெயிலில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து யூவி ப்ரொடெக்ஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட்டோட ரேட்டு 600 ரூபா. 600 ரூபாயில் எல்லா கம்பெனிலையும் டிஷர்ட் வருதுன்னு சொல்லுவீங்க, அது கிடையாது. இந்த மாதிரி டவர் ரிப் இருக்காது. இந்த மாதிரி டவர் ரிப் இருந்தால் நீங்கள் கை தூக்கும் போது கரெக்டாக இந்த இடத்துல நின்றுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கை கப்பு. இந்த மாதிரி கை கப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா கை கப்பு இல்லை, இது கீழே விழுந்துட்டுருக்கும். கை கப்பு இருந்தால் நீங்கள் நல்லா தூக்கி விட்டுக்கலாம். இது நம்ம டிஷர்ட் தான், நம்ம டிஷர்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் நம்ம கடை, பார்த்துங்க. அப்புறம் இன்னொரு அப்டேட்டு, இது வந்து கடை மட்டும்தான், குடோன் கிடையாது. குடோன் அங்கே இருக்குது, வாங்க குடோனையும் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராகு இதெல்லாம் வச்சுருப்போம். இதெல்லாம் நான் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க, இங்கே இருக்குது பாருங்கள்.
எவ்வளோ ஃப்ராக் வச்சுருக்கோன்ட்டு. எக்கச்சக்கமான ஃப்ராக் இருக்கும். இங்கே பாக்ஸாக இருக்குது, அதெல்லாம் தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணாத ரீலு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ரீல் வச்சுருக்கோன்னு. இதுக்கு கீழே ஃபுல்லாக ஃப்ராக் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டுமே ஒரு 5000 ஃப்ராக் கிட்ட ஸ்டாக் வச்சுருக்கோம். கைஸ் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் ரூமு. இவங்க தான் நம்ம எடிட்டரு, என் சிஸ்டர் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என் பெட்ரூமு. தள்ளுங்க எடிட் ரூமை பாதியாக பிரித்து பெட்ரூமாக மாற்றிருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா பெட்டெல்லாம் இருக்கும். இதான் நான் தூங்குற இடம். கேமரா போட்ட முதல் நாங்கள் தான். நம்ம கடை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது கைஸ். இங்கே என்ன நடக்குதோ என்ன இருக்கோ எல்லாமே கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள் மேலே கேமரா இருக்குது, எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும். எடிட்டெலாம் நம்மளை ஏமாற்ற முடியாது கைஸ். ஒன்று அது மட்டும் ஏமாற்ற முடியாதுங்க. படம் பார்த்துட்டு இருக்காங்க, எடிட் பண்ண சொல்ல. என்ன பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் கடுப்பானுச்சு, அதனால படம் பார்த்தோம். மரியாதை கொஞ்சம் எடிட் பண்ணு கைஸ். எடிட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கோம், எடிட்டர் வச்சுருக்கிறோம், எடிட் பண்ணுறோம். ஓகே வாங்க. அப்புறம் மட்டும் ஏன் லேட்டாகுது? லேட்டாக வருதா? அதெல்லாம் அங்கிட்டு போய் பேசிக்கலாம் வாங்கடா. ஓகே காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம கடையில் என்னென்ன பொருள் இருக்குது, என்னென்ன பொருள் இல்லை, எப்படி நம்ம கடை இருக்குது, எப்படி வந்தால் வாங்கலாம், எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு காட்டாது ஒரே ஒரு விஷயந்தான், எல்லா பொருளையும் க்ளோஸ்அப்பில் வீடியோ காட்டலை. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்குன்னு தனியாக ஒரு சேனலே இருக்குது, ப்ரோஸ் ஃபிஷிங் டேக்கிள்ஸ் BFTன்னு. நீங்கள் யூடியூப்பில் அடித்தாலும் சரி, இன்ஸ்டாவில் அடித்தாலும் சரி, ஃபேஸ்புக்கில் அடித்தாலும் சரி, BFT அப்படின்னு போட்டிங்கனாலே அந்த வீடியோஸ் வந்துடும். அந்த சேனலில் தான் நம்ம கடை சம்மந்தமான எல்லா அப்டேட்டும் வரும். அதில் போடுற மறக்காமல் பாருங்கள். மீன் பிடிக்கிற தேவையான எல்லா பொருளும் எப்படி வாங்குறது வைக்கிறது எல்லாம் கற்றுக்கலாம். என்ன யோசிச்சுக்கிறோம் ரொம்ப நேரம் மட்டும்தான் இருக்கேன், வீடியோ வர மாட்டேங்குது. நிறைய பேர் என்ன கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் மெயின் சேனல்லாம் கழுவி ஊற்றுறாங்க. கைஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. நாங்கள் வந்து ரொம்ப சடனாக, அதாவது கடை ஓப்பன் பண்ணுறது எங்களுக்கு முன்கூட்டி தெரியாது. வெறும் 3 நாளில் ஓப்பன் பண்ணதான் நம்ம கடை. அது எனக்கும் ஆசிக்னாவுக்கு தான் தெரியும். ரொம்ப ரொம்ப பர்சனல் விஷயம். நான் கடைசியாக நீங்கள் பார்த்துருந்தா தெரியும், கேரளாவில் போயிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிருந்தோம். அது வரைக்குமே நம்ம அடுத்த கடைக்கு வீடியோ போட்டுட்டு தான் இருந்தோம். வித்தின் 3 டேஸில் நம்ம கடை ஓப்பன் பண்ணி வீடியோ போடுற மாதிரி சுச்சுவேஷன். ஒரு கொடூரமான அசிங்க கைஸ், அது சொல்ல விரும்பலை. ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதனால தான் இந்த டீம் ஃபார்ம் பண்ணி நம்ம கடை ஓப்பன் பண்ணோம். நம்ம யாருக்கு எதிராலாம் எதுவும் பண்ணுறது கிடையாது கைஸ். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். நீங்களே சொல்லுங்கள், நம்ம கடை வைக்கிறது நமக்கு தகுதி இருக்கா இல்லையா? கிட்டத்தட்ட 5 வருஷமாக வீடியோ பண்ணுறேன் கைஸ். 5 வருஷமாக இன்றைக்கி வரைக்கும் இந்த ஃபிஷிங் ஃபீல்டில் ஃபுல் வீடியோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு இருக்க ஒரு பிளாகருக்கும் தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் எந்த பிளாகர் இருந்தாலும் கேளுங்க. ஃபுல் வீடியோ பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் கைஸ். நிறைய பேர் கேட்குறீங்க, நீ ஃபஸ்ட்டு பெரிய மீனாக பிடிறா, நீ ஏன்டா சின்ன சின்ன மீனாக பிடிக்கிறீன்னு. மீன் பிடிக்கிறத விட அதை வீடியோவாக பண்ணுறது உண்மையாகவே கஷ்டம். யாராவது ஒரு பெரிய மீனாக பிடிச்சாங்க அப்படின்னா, நான் இன்றைக்கி வரைக்கும் நம்ம சேனல்லேருந்து மறக்காமல் போய் கமெண்ட் போட்டுட்ருக்கேன். நீங்கள் இன்றைக்கி மீன் பிடிச்சி போடுற எல்லாருமே கேட்டு பாருங்கள், தெரியும். நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் ஆப்போசிட்டாக பேசுவேன். ஒரே ஒரு பர்டிகுலராக ஒரு பிராண்டுனா இது மட்டும்தான் நல்லாயிருக்கும், ஒரு விஷயம்னா அது மட்டும்தான் நல்லாயிருக்கும் அப்படி பேசாதீங்க தயவுசெய்து. எல்லாத்துலேயும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஒரு பிராண்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த பிராண்டில் 4 பொருள் நல்ல பொருள் இருக்கும், 4 பொருள் கெட்ட பொருள் இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணி பேசுங்க, அவ்வளோதான். இது ஒன்றுக்கு மட்டும்தான் நான் ஆப்போசிட்டாக பேசுவேன். மற்றபடி எல்லாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் கைஸ். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இல்லாத பிராண்டுனே ஒன்று கிடையாது. எந்த பிராண்டை விற்றாலும் காசு தான். எல்லா பிராண்டும் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் 4 பிராண்டு வேணால் சொல்லுங்கள், அதை கூட வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணலாம். ஒன்றும் குறைஞ்சி போகிறது இல்லை. இன்டர்நேஷனல் பிராண்டெல்லாம் நிறையா இருக்குது. ஓகே கைஸ், வளவலன்னு பேச விரும்பலை, சுருக்கமாக நம்ம சொல்ல வந்தது தான். எதுக்காக இந்த வீடியோனா ஒரு அப்டேட் வீடியோ. அப்புறம் வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது, என்னப்பா கடை எப்படி போயிட்டு இருக்கு, முட்டை ஏதாவது கருத்து இருக்கா, ஃபீட்பேக் இருக்கா? சின்ன பசங்கட்டாச்சும் தாங்க முடிய மாட்டேங்குது, அதுக்கு ஏதோ ஒரு முடிவு பண்ணிடுங்க. நைட்டு 11 மணிக்கெல்லாம் மனுஷன் பொண்டாட்டி ஃபோன் போட்டு யாரா அது கைஸ் இங்கே எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்கிறேன். சிஸ்டம் ஒரே ஒரு மொபைல் நம்பர் தான் இருக்குது. நீங்கள் ஒரு மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக கால் வந்து எனக்கு தான் வரும். ஏன்னா அது வந்து சிம் கார்டு மூலியமாக வரும். அந்த கால் நான் தான் அட்டன் பண்ணுவேன். இதே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக கால் பண்ணுறீங்க அப்படின்னா 8 பேர் அட்டன் பண்ணுவாங்க. மொத்தமாக 8 பேர் இருக்காங்க. ஒரே நம்பர் 8 பேருக்கு அட் அ டைமில் கால் அடிக்கும். அதனால் லேட் டைமில் கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணுங்கள். இதை சிஸ்டம் ஏன் கொண்டு வந்திருக்கோன்னா, முடிஞ்சாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான். ஒரு கால் ஃபஸ்ட்டு வந்து நான் தான் ஃபஸ்ட்டு யூஸர், 2வது யூஸர், செல்லு 3வது யூஸர், வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4வது யூஸர், 5 எங்கள் அம்மா இருக்காங்க, அருணா இருக்கார், கஞ்சா இருக்கான், சுகுப்பா அண்ணா இருக்கா, அப்படி லைனாக போயிட்டே இருக்கும். அது நிறைய ப்ராசஸ் இருக்குது கைஸ். இது போக பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நமக்கு 2வது பிரான்ச் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் ஃபிஷிங் டேக்கிள்ஸ் இருக்குல்ல, அது வேறு வாயில் நம்ம பேரை ஒழுங்காக வையா நீ வேறு. அந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடை தான். நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுறோம். அந்த கடை ஜீவன் ஃபிஷிங் டேக்கிள்ஸ். நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் என்ன முடியுமோ பண்ணித்தரோம். எவ்வளோ முடியுமோ பெஸ்ட்டாக நல்ல ஹை குவாலிட்டி பொருள் உங்களுக்கு வந்து சேரணும், அதான் என்னோடய நோக்கம். உண்மையாக உங்களுக்கு தேவைப்படுற விஷயம் இதை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ப்ரோ, நல்லாயிருக்கும், இதனால் நாங்கள் பயனடைவோம் அப்படின்னு உண்மையாக உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். இந்த வெதண்டாவாதமாக பேசுகிறது, நீ போய் ஃபஸ்ட்டு மீனை பிடி, உனக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரியும். நான் அதை பற்றி வளவலன்னு பேச விரும்புறதில்ல. பேசினா வியூஸ் போகாது, இது எல்லா கிரியேட்டருக்கும் தெரியும். இப்போ இந்த ரீல் எடுத்தேன்னா நான் பாட்டாக பேசுவேன். இந்த ரீல் எங்கேருந்து வருது, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எத்தனை பால் பேரிங் இருக்குது, எத்தனை கியர் இருக்குது, எத்தனை வெயிட் இருக்குன்னு என்னாலையும் பேச முடியும்.
அது வியூஸும் போகாது, உங்களுக்கு தேவையும் கிடையாது. நீங்கள் பொருள் வாங்கினா கடைக்கு கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக புள்ளி வரமாக நானே டீட்டெயில்ஸ் தரேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சு. எனக்கு உண்மையாக தான் போயிட்டு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டவுட்டு கேட்டுக்கலாம். டாடி உனக்கு எதாவது டவுட் இருக்கா? இருக்கு. என்ன டவுட்டு? 1000 டவுட் இருக்கு. அதில் முக்கியமான டவுட், எனக்கு எப்போ லீவ் தருவேன்? இந்த கேள்வி தடை செய்யப்பட்டிருக்கு. ஓகே, நம்மளோட 2வது ஸ்டாப்ட்ட கேட்கலாம். சார் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? எனக்கும் அதே தாங்க. ஒரு நாள் வீட்டுக்கு போட்டு வந்துடுங்க. இப்போதாங்க மேரேஜ் அந்த புள்ளாச்சு கதவை திறந்தா தம்பி யார் பண்ணின்னு என்ன பார்த்து கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. லீவு மட்டும் கேட்க வேணாம். அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா மெசேஜும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஆசிக்குன்னு அதுக்காக உயிரே கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. நைட்டு நான் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி வண்டி ட்ரை ஆயிடுச்சு, கூப்பிட்றேன். என்ன வண்டி ட்ரை ஆயிடுச்சு, நாங்கள் போஸ் ஃபிஷிங் டைம்ஸ் கூப்பிட்றோம், உங்களுக்கு என்ன பொருள் தேவைன்னு என்கிட்ட கேட்குறாங்க. கைஸ், நான் விளையாட்டு சொல்ல சீரியஸாக காட்டுறேன். ஃபோனை கொடுங்களேன், யாராவது ஒரு ஃபோன் கொடுங்களேன். கேட்லாக் ஓப்பன். நம்ம சேட்டில் எவ்வளோ மெசேஜ் இருக்குன்னு மட்டும் பார்த்து அதாங்க பேசினேன். ஃபோன் பண்ணுறாரு, குமார் எங்கே இருக்கு கைஸ். இதான் நம்மளோட கேட்லாக்கு. இங்கே பார்த்துங்க, கிட்ட வாங்க கைஸ். இதான் நம்ம கேட்லாக்கு. பார்த்துங்க, இப்படி தான் இருக்கும் நம்ம கேட்லாக்கு. நம்ம கேட்லாகில் மெசேஜ் இல்லாமல் டைமிங்கே ஒன்று இருக்காது. எப்போயுமே மெசேஜ் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போ பண்ணாலும் இதில் மெசேஜ் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி நம்ம கேட்லாக்கு ரொம்ப பெரிய கேட்லாக்கு. மற்றவங்க மாதிரி நான் சின்ன கேட்லாக் வச்சில்ல, தள்ள குறையாத அளவுக்கு கேட்லாக் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அது தனித்தனியாக ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கோம். எல்லாமே ஃபுல்லாக ஃபோல்டர் இருக்கும். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையான எல்லா காம்போவும் இருக்கும் கைஸ். புள்ளி விவரமாக எல்லா காம்போவும் இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா காம்போவும் இதுக்குள்ளே வச்சுருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸில் வர ஃப்ராக் இருக்கும். டிஎஃப்டியோடது எல்லா ஃப்ராக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நியூவாக இப்போது இன்றைக்கி டேட்டுக்கு அப்டேட் ஆகிறது இதுக்குள்ளே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ராடு, பைட் காஸ்டிங் ரீல்னு தனித்தனியாக எல்லாத்துமே செக்ஷனாக போட்டிருப்போம். சிலிக்கான் ஃப்ராக் கூட தனி செக்ஷன் இருக்குது கைஸ். சிலிக்கான் ஃப்ராக் நம்ம கடையில் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் தனி செக்ஷனே போட்டு வச்சுருப்போம். ஹேண்ட்மேட் ஃப்ராக்கு தனித்தனியாக என்னென்ன கம்பெனி இருக்கோ எல்லாத்துக்கும் போட்டிருப்போம். அக்சசரிஸு எல்லாமே இருக்கும் கைஸ். எவ்வளோ வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் கைஸ். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, டைமிங் பார்த்தீங்கன்னா 7:30 மணி தான் அதிகபட்சம். 7:30 மணிக்கு அப்புறம் நீ ஆர்டர் எடுக்க மாட்டேன்னு கேட்காதீங்க. நாங்கள் ஆர்டர் எடுப்போம். கொரியர் வண்டி போயிடுது, வேறு வழி இல்லை. அதனால பண்ண முடியல. அதுக்கும் கூட்டு வார்த்தை வச்சாங்கடா, டேய் ஏன்டா உசுரை வாங்குறீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம கொரியர் போயிட்டுருக்கோம். தாத்தா என்னங்க அவனை செத்து போனலாம் பிடிச்சிட்டுறாங்க. அவன் கரும முடிச்சு குட்டி பாய மக்களை, வெறும் 10 வயசு கூட ஆக நிறைய நடக்குது கைஸ். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ போட்டதுக்கான முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்அவே ரொம்ப நாளாக நிப்பாட்டி வச்சுருக்கோம். ஏன் கிவ்அவே பண்ணல, நீ கடை வச்சதுக்கப்புறம் உனக்கு கொழுப்பா அப்படிலாம் கேட்காதீங்க. பண்ணணும், டைம் இல்லை, அதுதான் உண்மையான ரீசனு. இதுக்கப்புறம் இந்த வீக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளால் என்ன உதவி பண்ண முடியுமோ, பட்ஜெட்லாம் இருக்குது மூடிட்டு என்கிட்ட இருக்குது கைஸ், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் அதுக்கு பட்ஜெட் இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற சின்ன பசங்க கூப்பிடுறீங்க, சும்மாவே நான் இறக்கப்படுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கே ஃபோன் பண்ணி டேரெக்டாக கேட்குறீங்க. என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணித்தரேன் காசு. இதான் என் டீமு, இப்படி தான் நாங்கள் ஒர்க் ஆகிறோம். அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக பதில் சொல்கிறோம். உங்களுக்காக எப்போவுமே நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம். இதுக்கப்புறமாச்சு வீடியோ வருமா? வரும். என்னப்பா நீ சொல்ல வந்த? கமெண்ட் தான் கேட்கணும், கழுவியில் ஊற்றக்கூடாது. தெளிவாக சொல்லியிருக்கேன். திட்டுங்கடா போங்கடா. ஃபஸ்ட்டு கிவ்அவே ஆசைக்கண்ணா தான். ஆமாம் இந்த அளவு வேணா எட்டு போங்க, ஃப்ரீயாக தரேன். வாங்கியா சொன்னா கேளியா போயிருங்கிறேன். ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. இதை பற்றி அடுத்த ஒரு வீடியோ போடுறோம்.